வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஜானி மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இந்த பர்டிகுலர் நேஷனல் அவார்டு வந்து இப்போ ரிவோக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஜானி மாஸ்டருக்கு எந்த கேட்டகரியில் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்டு வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த படத்துக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா திருச்சிற்றம்பலம். எஸ், திருச்சிற்றம்பலத்தில் மேகம் கற்காதா பெண்ணே பெண்ணே அந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் சதீஷும் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இந்த பர்டிகுலர் படத்துக்காக ஸோ தட் இவங்க 2 பேருக்கும் வந்து நேஷனல் அவார்டு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வழங்கப்பட்டது. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் போயிட்டுருக்க ஒரு அலிகேஷனால் அவருக்கு இந்த பர்டிகுலர் அவார்டு வந்து கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால் போஸ்கோ சட்டத்தின் கீழே இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபியூ டேஸ் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விசாரணையின் போது அவர் வந்து பெயில் கேட்டுறதா சொல்லப்படுது. விச் மீன்ஸ் எதுக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷன் அக்டோபர் 8 வந்து நடக்க போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இந்த பர்டிகுலர் அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவார்டை கெட் பண்ணுறதுக்காக எனக்கு பெயில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு அக்டோபர் 6லேருந்து அக்டோபர் 10 வரையும் எனக்கு பெயில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு அவருக்கு வந்து பெயிலும் வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ தட் இந்த பர்டிகுலர் பெயில் பீரியடில் அவர் வந்து எந்தவித பேட்டியும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனைகள்லாம் வச்சு அவருக்கு வந்து பெயில் வழங்கியிருக்காங்க. பட் இது வந்து ஓகேவா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. விச் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு போஸ்கோ சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்ண ஒரு பர்சனுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலாமான்றதே வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. இப்போ அந்த நேஷனல் அவார்டு வாங்குறதுக்காக ஒரு பெயில் கொடுக்குறதுன்ற வந்து எந்த அளவுக்கு வந்து இது நியாயமாக இருக்குது அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி நாட் ஒன்லி காமன் பீப்புள் மெனி செலிபிரிட்டிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து வெளியிட்டாங்க. ஸோ தட் இதை மேபி நேஷனல் அவார்டு கொடுக்குற அந்த ஜூரி மேபி இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் அவார்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து அதாவது அவர் கொடுக்கப்பட இருக்கிற அந்த அவார்டை வந்து ரிவோக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த மாதிரியான போஸ்கோ சட்டத்தின் கீழ் அண்ட் தென் ஒரு சில கேசஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான அவார்டு வந்து சூட்டபுளாக இருக்குமா டிசர்வ்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கில் தான் செய்யுது. ஸோ தட் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த பர்டிகுலர் அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜானி மாஸ்டர் அண்ட் தென் சதீஷ்க்கு வந்து பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்டு திருச்சிற்றம்பலத்துக்காக அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் இஷ்யூனால அவருக்கு அந்த அவார்டை வந்து ரிவோக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நேஷனல் அவார்டு ஜூரி சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த பர்டிகுலர் டிசிஷன் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.